அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 11, 2024 கார்த்திகை 26ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நாம் கலங்கி நிற்பதால் காலமும் நின்று விடாது. காலத்தோடு சேர்ந்து பயணம் செய்யுங்கள். காலம் அனைத்தையும் மாற்றும். அனைத்து காயங்களையும் ஆற்றும். விரைவில் நீங்கள் விரும்பும் ஒரு சிறப்பான வாழ்வை காலம் உங்களிடம் வந்து சேர்க்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் வாருங்கள், முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் நம்மளுடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். தொடர்ந்து 9 மூட்டு பயிற்சிகளை செய்திருக்க வேண்டும். தொடர்ந்து 27 தோப்பு கரணங்களை செய்திருக்க வேண்டும். அதன் பிறகு இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகு லெக் தி வால் மற்றும் சூரிய நமஸ்கார பயிற்சிகளை செய்ய வேண்டும். இவைகளை நாம் செய்து அதன் பிறகு அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை கட்டாயமாக செய்திட வேண்டும். இவைகளை செய்து நமது பயிற்சிகளை, நமது நிகழ்ச்சிகளை, நமது நாளை தொடங்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு
ஆனந்தமான நாளாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமது கடமையை நாம் முதலில் செய்துவிட்டால் அதை விட ஒரு அற்புதம் வேறு எதுவும் இல்லை என பெரியவர்கள் குறிப்பிடுவார்கள். ஒவ்வொரு நாளிலும் நாம் பிறருக்காக உழைக்கப் போகிறோம். பிறரின் கடமையை நிறைவேற்றப் போகிறோம். ஆனால் நமது கடமையை நாம் நிறைவேற்றுவது, அதுவும் விடிகாலையிலேயே, அதுவும் ஊர் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலேயே, அதுவும் நம்மளுடைய பிறருக்கான கடமைகளை, பணிகளை செய்வதற்கு முன்பாக நமக்கான கடமையான நமது பயிற்சிகளை, நமது உடலுக்கு தேவையான, நமது மனதிற்கு தேவையான, நமது புத்திக்கு தேவையான பல விஷயங்களை நாம் ஆரம்பத்திலேயே பெற்றுவிடும்போது, அந்த நாளே நமக்கு வெற்றி நாளாக அமைகிறது. ஆக இந்த வெற்றி நாளை தந்த பிரபஞ்சத்திற்கு, இயற்கைக்கு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை தொடங்குங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம இலக்கை நோக்கிய பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைவூட்டி கொண்டே இருப்போம். ஸோ இலக்கு எது என்பதை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நொடியிலும் கூட நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். எது உங்களுடைய வாழ்க்கையோட லட்சியம்? எது உங்களுடைய குறிக்கோள்? எது உங்களுடைய இலக்கு? இந்த இலக்கை நீங்கள் நிர்ணயித்திருப்பீர்கள். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீர்களா என்பதை நித்தம் நித்தம் சோதித்து பாருங்கள். விடிய காலம் எழுகிறோம். எழுந்த பிறகு உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் நினைவுக்கு வந்தாலும் நமது இலக்கு என்ன? நாம் அடையக்கூடியது எது? நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? இந்த கேள்வியை கேட்டுட்டு ஒவ்வொரு விடியலையும் தொடங்குங்கள். அதே போல நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைத்து அதில் பயணியுங்கள். அதன் பிறகு நம்மளுடைய விஷுவலைசேஷன் செய்யும் பொழுது நமது இலக்கை அடைந்து விட்டதாக கருதி அதற்கு நமது பிரபஞ்சத்திற்கு, இயற்கைக்கு, உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு, இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லி நீங்கள் தொடர்ந்து இலக்கை நோக்கி மட்டுமே உங்களுடைய கவனத்தை கொண்டு செல்லுங்கள். காரணம், இந்த உலகம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய உலகமாக இருக்கிறது. முந்தைய காலகட்டங்கள் அப்படின்னு நம்மளுடைய அப்பா அம்மா காலகட்டங்களை சொல்லலாம். அப்போல்லாம் உங்களுக்கு இவ்வளவு கவனச்சிதறல் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. ஏதேனும் ஒரு பறவையோ வேறு ஏதேனும் ஒரு விலங்கின் ஓசையோ அவர்களுக்கு கவனச்சிதறலை தரலாம். அவர்கள் ஏதோ ஒரு சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் ஏதோ ஒன்று வாசித்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது வேறு ஏதேனும் ஒரு விஷயத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கவனச்சிதறலை ஏற்படுத்துவது அப்படின்னா ஏதோ ஒரு குரலோ ஏதோ ஒரு செயலோ, ஆனால் அவ்வளோதான் அங்கே இருந்தது. ஆனால் இன்றைய பொழுதில் ஒரு குழந்தை, ஏன் நம்மளையே எடுத்துக்கொள்வோமே, நமக்கு கவனச்சிதறல்கள்ங்கிறது பல்வேறு வகையில் வருது. அதிலும் தொழில்நுட்பம் கூட 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 நமக்கு பல்வேறு வகைகளில் நம்மளுடைய கவனச்சிதறல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போல் சுற்றி உள்ள கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களிடத்தில் எப்படி பணத்தை பிடுங்க வேண்டும் என்பதை, அதையே ஒரு குறிக்கோளாக கொண்டு செயலாற்றக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் நம்மை எவ்வாறெல்லாம் கவனச்சிதறல் உண்டு பண்ணலாம், நம்மளை எப்படி சுயமாக சிந்திக்க விடாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கிடுறாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி நாம் ஒவ்வொரு செயலையும் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆக நாம் ஒவ்வொரு செயலையும் புரியும் பொழுதும், புரிந்து கொண்டிருக்கும் பொழுதும் நாம் மனதிற்குள் கேட்க வேண்டியது, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஸோ இலக்கை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது தான் வெற்றியை தரும். ஆனால் பல்வேறு நேரங்களில் இப்போது டைகர் கிளப்பை எடுத்துக்கிறோம். நம்மளுடைய டைகர் கிளப்பில் இணையும் பொழுது ஒரு இலக்கோடு தான் எல்லாருமே இணைஞ்சிருப்பீங்க. ஸோ தொடர்ந்து பயணிப்பவர்கள் நிச்சயமாக இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்க, வெற்றி அடைகிறீங்க, புதிய புதிய இலக்குகளை நிர்ணயிக்கிறீங்க, அதை நோக்கி பயணிக்கிறீங்க, அதை நோக்கிய வெற்றியை நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள். அதே நேரத்தில் நம்மளோடு இணையப்பட்ட, உங்களை இணைத்து வைத்த அல்லது நீங்கள் இணைத்து வைத்த நபர்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு இலக்கோடு தான் டைகர் கிளப்பில் வந்திருப்பாங்க. அந்த இலக்கை நோக்கி தான் அவங்க பயணிச்சிருப்பாங்க. அவங்களோட இலக்கை கூட உங்களிடத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் திடீரென்று அவர்கள் வராமல் இருப்பதும், காணாமல் போவதும், ஏன்னு காரணம் தேடணும் அப்படின்னா அவர்களுக்கு கவனச்சிதறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ அந்த கவனச்சிதறலில் அவங்க திசை மாறிட்டாங்க, அவங்கள மடை மாற்றிட்டாங்க.
ஸோ இப்போ அவங்களுடைய இலக்கு எதுவாக இருந்ததோ, ஒன்று ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருந்திருக்கும், அல்லது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதாக இருந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு, அவங்களை திசை மாற்றி, மடை மாற்றி, இப்போ அவங்க எப்படியோ ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணா கூட பரவால்ல, ஒரு இடத்துல அமர்ந்திருப்பாங்க. அதுக்கு மேலே நகலாமலே அங்கேயே உட்காந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டால் என்னன்னே தெரியல, திடீர்னு ஒரு நாள் இப்படி யோசனை வந்துச்சு, அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு பதில் சொல்லுவாங்க. ஸோ நம்மளை சுற்றி நம்மளுடைய கவனச்சிதறலையும், நம்மளை திசை மாற்றக்கூடிய விஷயங்களும், நம்மளை மடைமாற்றக்கூடிய விஷயங்களும், பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆழ் மனதில் நாம் நம்மளிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வியானது, நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? நம்மளை திசை மாற்றுகிறார்களா? நம்மளை மடைமாற்றுகிறார்களா? நமக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துகிறார்களா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. டைகர் கிளப்பில் கூட கேளுங்க. நீங்கள் பிரபாரனிடத்தில் பேசி கொண்டிருந்தால் கூட, பிரபாரனுடைய குரலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் கூட, உங்களுடைய மனதில் அந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவங்க சொன்னது போல அல்லது நாம் நினைத்தது போல இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? நாம் நிர்ணயித்த இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் நம்மளை தடுக்கிறார்களா? நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துகிறார்களா? நம்மளை மூளைச்சலவை செய்கிறார்களா? இப்படி பல்வேறு கேள்விகளை உங்களுக்குள் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். தவறொன்றும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் டைகர் கிளப்லேயே கேளுங்க. பிரபாரனிடத்தில் கூட நீங்கள் பேசும் பொழுது கூட, நீங்கள் கேட்கும் பொழுது கூட, நீங்கள் உள்ளே கேட்டுக்கொண்டே இருங்கள். இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது உங்களை வழிநடத்தும், உங்களை வெற்றியடைய செய்யும். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடிய பல்வேறு நினைவூட்டல்களில் இந்த கவனச்சிதறல், இந்த மடைமாற்றுதல், இந்த திசை திருப்புதல், இந்த மூளைச்சலவை செய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் பயணிக்கிறோமா? நாம் சுய சிந்தனையோடு இருக்கிறோமா? நாம் எண்ணியதை நோக்கி நாம் நடக்கிறோமா? நாம் எண்ணியதெல்லாம் நடக்கிறதா? இப்படி உள்ள பல்வேறு கேள்விகளை கேட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் பகுதி கேட்க போயிடும். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு, சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களே இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு இன்றைய தினம் பகுதியை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு சர்வதேச மலை தினம். டிசம்பர் 11ஆம் தேதியை இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே அப்படின்னு கொண்டாடுறோம். மலைகளின் வாழ்வுக்கு முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மலை வளர்ச்சியில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் தடைகளை முன்னிலைப்படுத்தவும் தான் இந்த நாள் கொண்டாடுறோம். மேலும் உலகெங்கிலும் உள்ள மலைவாழ் மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தவும் தான் இந்த நாளோட நோக்கமாக வச்சு கொண்டாடுறோம். 1992ஆம் ஆண்டில் பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை நிர்வகித்தல், நிலையான மலை மேம்பாடு என்ற ஆவணத்தை ஐநா சபை மாநாட்டில் நிகழ்ச்சி நிரல்ல ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால 2002ஆம் ஆண்டை சர்வ மலைகளின் ஆண்டாக அறிவித்தாங்க ஐநா சபை. 2003ஆம் ஆண்டில் டிசம்பர் 11ஆம் தேதியை நம்ம சர்வதேச மலை தினமாக கொண்டாட ஆரம்பித்தோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, ஒரு நிலையான எதிர்காலத்திற்கான மலை தீர்வுகள், புதுமை, தழுவல் மற்றும் இளைஞர்கள். அதாவது இந்த மூணுமே வேணும் எதிர்காலத்துக்கு. அதாவது புதுமை வேணும். ஏன்னா ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு புதுமை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொழில்நுட்ப முன்னேற்றங்களும், காலநிலை புத்திசாலித்தனமான விவசாயமும்,
சிக்கலை தீர்ப்பதற்கு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தழுவல் உத்திகளும் வேணும். பேரிடர் அபாயம் குறைப்பதற்கான சுற்றுச்சூழல் அடிப்படையிலான அணுகுமுறைகளை பின்பற்றி தீர்வு காணணும். அதே மாதிரி மழை தீர்வுகளின் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இளைஞர்களின் செயலூக்கமான பங்கேற்பு அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிலையான மழை எதிர்காலத்துக்கு இந்த புதுமை, தழுவல், இளைஞர்கள் இந்த மூணுமே அவசியம். இந்த தீமில் தான் இந்த வருஷம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த சர்வதேச மலைகள் தினத்தன்னைக்கு நாம் ஒரு சில விஷயங்கள் மலைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உலக மக்கள் தொகையில் சுமார் 13% மக்கள் மலைகளில் வாழ்கிறாங்க. அடுத்ததான் பூமியின் நிலப்பரப்பில் 22% மலைகள் மட்டுமே இருக்குது. அடுத்ததான் உலகில் நமக்கு நல்ல நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னீர் மலைகளில் இருந்து 60% 80% நமக்கு இந்த நன்னீர் கிடைக்குது. அடுத்ததாக உலகின் மிகப்பெரிய மலை எது அப்படிங்கிற கேள்விக்கு மவுண்ட் எவரெஸ்ட் அதான் பதில். இது சைனா நேபாள் பார்டரில் இருக்குது. அடுத்ததாக உலகின் மிக சிறிய மலை எது அப்படின்னா மவுண்ட் விச் ப்ரூஃப், இது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அப்புறம் உலகில் மிக பழமையான மலை எது அப்படின்னா பார்பர்டன். இந்த பார்பர்டன் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்குது. அடுத்ததான் இந்தியாவை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் மிகப்பெரிய மலை எது அப்படின்னா கஞ்சன்ஜங்கா. இது உலகிலேயே மிகப்பெரிய மலையில் 3வது மலையாகவும் சொல்கிறாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய மலை கஞ்சன்ஜங்கா. அடுத்ததாக இந்தியாவில் மிகச்சிறிய மலை எது அப்படின்னா மவுண்ட் ஹர்முக். இது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அடுத்ததாக இந்தியாவில் மிக பழமையான மலை எது அப்படின்னா ஆரவள்ளி மலை. இது ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்ததாக 80% மலைகளால் ஆன நாடு எது அப்படின்னா அது கிரீஸ். அடுத்தது இந்தியாவிலையும் உலகிலையும் மிக இளைய மலை, அதாவது யங்கஸ்ட் மவுண்டெயின் எது அப்படின்னா நம்மளோட ஹிமாலயாஸ் தான் உலகின் இளைய மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்தியாவின் மலைகளின் அரசன் எது அப்படின்னா ஹிமாலயாஸ். இந்தியாவின் மலைகளின் அரசி எது அப்படின்னா 3 சொல்கிறாங்க. மிசோரியும் சொல்லலாம், டார்ஜிலிங் சொல்லலாம், ஊட்டி. இந்த 3மே மலைகளின் அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்தியாவின் மலைகளின் இளவரசி எது அப்படின்னா நமக்கு கொடைக்கானல் தான். இப்போ மலைகளை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அற்புதமான மலைகள் நம்ம இந்தியாவில் நிறைய இருக்குது. அதை நம்ம போற்றி பாதுகாப்போம். அனைவருக்கும் சர்வதேச மலைகள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே, சர்வதேச மலை தினம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ மலைகள் இல்லைன்னா உலகம் இல்லை அப்படிங்கிறத நாம் எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம். ஏன்னா மழை பொழிவதற்கு கூட மலைகள் காரணமாக இருக்கின்றன. இன்றைக்கி அவங்க குறிப்பிட்டது போல் குடிநீர் தேவையை இன்றைக்கி 3/4 பூர்த்தி செய்வது மலைகள். மலைகளில் பெய்யக்கூடிய பனிகள் உராய்ந்திருக்கும். அது கோடை காலங்களில் அது நீராக ஓடையாக ஓடியாரும். அது அருவியாக மேலே இருந்து கொட்டும். ஸோ நதியாக அது ஆறாக மாறி கடலுக்கு வரும். இதுதான் மலைகளுடைய தன்மை. இன்றைக்கி மனிதன் என்னைக்கு பேராசை கொள்ள ஆரம்பித்தானோ, என்னைக்கு எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ள நினைத்தானோ, அன்னைக்கு இன்னைக்கு அழிவு அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு நிலச்சரிவுகள், மண் சரிவுகள் இவைகளெல்லாம் ஏற்படுவதற்கு இயற்கையை காரணம் காட்டுகிறோம். இயற்கை அப்படிங்கிறது எப்பொழுதும் அது இயற்கையாகத்தான் இருக்கும். ஆனால் அதை சீண்ட அதை தூண்ட அது தன்னுடைய விளைவை காட்டும். மரங்களை அழிக்கிறான்.
மனிதன் மரங்களை அழிக்கிறான். மரங்களை உருவாக்க வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் தெரிந்தும் இவைகள் இல்லை என்றால் அழியும் அப்படிங்கிறது புரிந்தும் நாம் இன்னும் மரத்தை அழித்து கொண்டே இருக்கிறோம். வனத்தை அழித்து கொண்டே இருக்கிறோம். மலைகளை அழித்து கொண்டே இருக்கிறோம். மலைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய பூமியை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருப்பினும் இன்னைக்கு அந்த மலைகளில் சென்று அதை சுற்றுலாவாக்கி அந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்துகிறோம் பேர்வழி அப்படின்னு சொல்லி மலைகளை வெட்டி எடுத்து மண்களை சமப்படுத்தி மரங்களை வெட்டி எடுத்து அங்கே விடுதிகளும் சொகுசு விடுதிகளும் பங்களாக்களும் கட்டப்படுகின்றன. அதன் விளைவு அப்படிங்கிறது அங்கே நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படுகிறது. மண் அரிப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்கள் மரங்கள் அங்கே ஊடுருவாமல் இருக்கிறது. மலைகள் பார்ப்பதற்கு தான் பாறைகளாக இருக்கும், ஆனால் அங்கே கல்லுக்குள் ஈரம் என்பதை நாம் மரத்தினை பார்க்கும் பொழுதும் செடியினை பார்க்கும் பொழுதும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அங்கே வடியக்கூடிய அருவியை காணும் போதும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த கல்லுக்குள் ஈரமான இடத்தை வேர்கள் ஊடுருவி அந்த மண்ணையும் அந்த கல்லையும் இறுக பற்றி அந்த மலையை அற்புதமாக பாதுகாத்து கொண்டிருக்கும். ஆனால் மரங்களை வெட்ட வெட்ட அங்கே மண் அப்படிங்கிறது சரிவு ஏற்படத்தான் செய்யும். ஸோ அழிவு அப்படிங்கிறத தேடிக்கொள்வது மனிதன்தான். இயற்கை இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னேன். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? விவசாய முறையில் மாற்றம் செய்யதாச்சு. செயற்கை முறையில் பல்வேறு தாக்கங்களையும் ரசாயனங்களையும் அள்ளி கொட்டியாச்சு மண்ணில். பழமை முறையை கடைபிடிக்கவே இல்லை. இயற்கை முறையை பின்தொடராமல் தாவர அழிப்பு, மரம் வெட்டுதல், வேட்டையாடுதல் ஆகியவை இன்னைக்கு மலைவாழ் உயிரினங்களுக்கும் மண்ணுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதன் விளைவாக பனிப்பாறை உருகுகிறது, கடல் மட்டம் உயர்கிறது. இப்படி அழிவுக்கு வழிவகை செய்தது மனிதன்தான். ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, மரங்களை வளர்ப்போம், மலைகளை காப்போம், அதன் மூலமாக மழையை பெறுவோம், அதன் மூலமாக வாழ்வை நாம் அனுபவிப்போம் அப்படிங்கிறத தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உலகம் திசை மாறி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய காலங்கள், நம்மளுடைய சூழல்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் மனிதனுடைய பேராசை. பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் பேராசையில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாக இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆக நாம் இந்த சர்வதேச மலைகள் தினத்தில், இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டேயில் நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டியது, நம்மால் முடிந்த மட்டும் வாழ்நாள் முழுவதும் மரங்களை நடுவோம், மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை தருவோம். ஒவ்வொரு நாளும் மரம் நடுவதை பற்றியும் மரத்தை பாதுகாப்பதை பற்றியும் நம்மால் முடிந்த மட்டும் மக்களிடத்தில் அதை கொண்டு சேர்ப்போம் என்று கூறி, நாமும் அதை பின்பற்றுவோம் என்று கூறி, நமக்கு எல்லோருக்கும் சர்வதேச மலை தின வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே அப்படிங்கிற அந்த அற்புதமான குறிப்பை தந்த, இன்றைய தினத்தை தந்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்து, உங்களுடைய வாழ்த்து மலைகளையும் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நம்மளுடைய 21வது நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். அதுதான் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே அப்படிங்கிற நம்மளுடைய சர்வதேச மலை தினத்தில் கூட நம்ம தெரிந்து கொண்டோம். அதே போல தான் நீரின்றி அமையாது நமது உடம்பு. ஸோ நீர் தான் அங்கே பிரதானம். அப்போ நீர் தேவை அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். அதை நாம்
சரியான முறையில் சரியான நேரத்தில் நீரை எடுத்துக்கொண்டோமானால் நமக்கு நீரின் தேவையின் வாயிலாக நம்மளுடைய உடல் நம்மளை சுத்திகரித்து நம்மளுடைய உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி அற்புத ஆற்றலை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான விஷயத்தை இந்த நீர் செய்கிறது அப்படிங்கிறத நினைவில் கொண்டு நீர் பறியும் முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம கருத்து பதிவிட போயிடும். அதற்காக நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்து கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல் கேள்வியாக எப்பொழுதும் போல் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு நீங்கள் பதிவு செய்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு நீங்கள் பதிவு செய்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வியாக, மழை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய இடம் எது? நிறைய இடம் வரும், அதில் முதன்மையான 3 இடங்களை குறிப்பிடுங்கள். மழை அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய 3 இடங்களை குறிப்பிடுங்கள். மூன்றாவது கேள்வி, நீங்கள் இதுவரை நட்ட மரங்கள் எத்தனை? மூன்றாவது கேள்வி, நீங்கள் இதுவரை நட்ட மரங்கள் எத்தனை? இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளிங்கள். இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து விட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை நம்ம டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்டு செய்யுங்க. அதன் வாயிலாக செய்யும் பொழுது உங்களுக்கு எண்ணியதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நமக்கான அடுத்த சுற்று. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசையிலிருந்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்பில் கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் வைத்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். பொறுப்புல இருந்து ரிட்டையர்ட் ஆக்குறாருன்னா பேங்க்ல ஒரு சேர்மேன் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு, நல்ல பெரிய போஸ்ட். அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுறாரு. இந்தியா முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தவர் வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் கொடுத்துட்டாங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி பொதுவாகவே எல்லாரும் அப்படிதானே, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க. அது மாதிரி இவர் வந்து சொந்த ஊருக்கு வந்துடுறாரு. கையில் கொஞ்சம் பணம் இருக்கு. சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்ன பிரான்ச் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேங்க்குக்கு போகிறார். இவர் சேர்மேன் இல்லையா, இவர் ரிட்டையர்ட் ஆனோங்கிற விஷயத்த மறந்துடுறாரு. எப்பவும் போல இவர் வந்து பெரிய போஸ்டிங்ல இருக்கிறதுனால இவர் எடுத்தோடனே மேனேஜர் ரூமுக்கு போயிடுவார். அந்த நினைப்பிலே இவர் பாட்டுக்கு உள்ள வந்தோன்னா மேனேஜர் ரூமுக்கு டைரக்டா போகிறார். ஆனால் இப்போ என்ன ஆகுது, இவரை தடுத்து நிறுத்திடுறாங்க. சார் நில்லுங்க, எங்கே போகிறீங்க, வெயிட் பண்ணுங்க. பேங்க் வந்து மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து முக்கியமான ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வெளில வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிடுது. அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி அந்த இடத்துல உட்காந்துடுறாரு. நிறைய எண்ணங்கள் அவருக்குள்ளே ஓடுது. எத்தனை பேர் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னையே வெயிட் பண்ண வச்சுட்டாங்களே நான் ரிட்டையர்ட் ஆனதுனால அப்படின்னு அது ரொம்ப ஒரு கஷ்டமாகுது. யாராவது என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி, சார் நீங்கள் சேர்மேன் தானே, உங்களை எனக்கு தெரியும், எப்படி சார் இருக்கீங்கன்னு யாராவது என்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அவர் ஏங்கிக்கிட்டே அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ஒருத்தரும் அவரை கண்டுக்கல.
எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அவருக்கு கஷ்டமாகுது. ரிட்டையர்மெண்ட் ஆனா இவ்வளவு தானா, மரியாதையே இருக்காதா அப்படின்னு அவர் பல விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரியா 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி மேனேஜரை பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. உள்ள போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி நான் வந்து பணம் இதுல போட போறேன், நீங்க எல்லாம் பாத்துக்கங்க அப்படின்ற அந்த ஜென்ரலான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேசிடுறாரு. எழுந்து போகும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் வேற யாரும் கிடையாது, நான் வந்து முன்னாள் சேர்மேன், நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி மேனேஜர் நல்லா பேசுறாரு. சார் எனக்கு அடையாளம் தெரில, நீங்க உட்காருங்க, நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு மேனேஜரும் இந்த முன்னாள் சேர்மேனும் பேசுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது பேங்க் மேனேஜர் இந்த முன்னாள் சேர்மேன் கிட்ட இப்படி கேட்கிறாரு, அப்புறம் சார் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இந்த முன்னாள் சேர்மேன் இருக்காரு இல்லையா, அவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு. பெரிய பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, செஸ் விளையாண்டதுக்கு பின்னாடி, சதுரங்கம் இருக்கு இல்லையா, செஸ், அந்த செஸ் விளையாண்டதுக்கு பின்னாடி ராஜாவையும் சிப்பாயையும் ஒரே பெட்டிக்குள்ள தான் போடுவாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இது? என்னன்னா, நம்ம எல்லாருமே அந்த லைன்ல தான் நின்றுட்டு இருக்கோம். ஆனா நம்மள நிறைய பேர் அதை நிறைய நேரங்கள்ல மறந்து போயிடும் இல்லையா. ஏன் மறந்து போயிடுறோம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஏன்னா நம்முடைய பெற்றோர்களை நம்ம அப்படித்தான் ட்ரீட் பண்றோம். நிறைய நேரங்கள்ல நம்ம அவங்க கிட்ட சொல்றோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு தான். நியாயத்துக்கு பார்த்தா அவங்களுக்கு வயசு அதிகமாக நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக தான் கொடுக்கணும். ஆனா என்ன ஆகுது, அது குறைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம எல்லாருமே அதே லைன்ல தானே நின்றுட்டு இருக்கோம். இவர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து சொல்லலை. வீட்டில் வேலை செஞ்சுட்டு வயசாகி நம்ம வீட்லயே இருக்கக்கூடிய அம்மாவுக்குமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம பெற்றோர்களுக்காக சில நேரங்களில் ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போடுறோம். ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்கு போக முடியல, மனசு எவ்வளவு கஷ்டமாகுது. என்னடா இவங்கனால என்னோட ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச துணியை போடாமல் இருந்திருப்பாங்க. நம்ம படிக்கும்போது ஐயோ நான் வெளில போயிட்டா என்னோட பொண்ணோ அல்லது பையனோட படிப்பு வீணா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே சாக்ரிஃபைஸ் தானே. நீங்க இந்த நிலையிலிருந்து யோசிச்சு பாருங்களேன். உங்க அம்மா அப்பாவுக்காக ஒரு ஈவெண்ட்டை நீங்க வந்து தள்ளி போடுறது அப்படிங்கிறது இந்த நிலையில நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நமக்காக எவ்வளவு விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இன்னும் சில பேர்லாம் இப்படி யோசிப்பாங்க, எதுக்காக அவங்க இவ்வளவு நாள் உயிரோட இருக்கணும், நம்ம உயிரை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி. இறைவன் உங்களையும் என்னையும் அப்படி ஒரு எண்ணத்திலிருந்து பாதுகாக்கணும். நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. எந்த அளவிற்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆயுள் நீளமா இருக்கோ அத்தனை நாட்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற நன்மையை சம்பாதிக்கிறதுக்காக. நன்றி சகோதரி டைகர். சந்திரவாசிக்கு வரும் திருச்சி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி. இப்போது எனக்கு பக்கத்தில் இறைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நான் கொஞ்சம் வேறு இடத்துல வந்து பேச வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இதற்கான விளக்கத்தையும் இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஒரு ஆடியோக்கான விளக்கத்தையும் நாளைக்கு பார்க்கலாம். இப்போது நம்ம இன்னொரு ஆடியோவையும் சேர்த்து பார்த்துடலாம். ஏன்னா அந்த இறைச்சல்லேருந்து நானும் தப்பிக்கணும், நீங்களும் தப்பிக்கணும். ஸோ இப்போது 2வது ஆடியோ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை. இவங்க நார்த் ஜோன் டைகர் கிளப்பில் வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் ஜோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவரது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் ஜோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குகிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரருக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்போது சகோதரர் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, யாருக்குமே தெரியாம கழுகனுடைய ஒரு முட்டையை எடுத்துட்டு வந்து கோழி முட்டைகளோடு சேர்த்து வச்சிடுறாரு. இந்த முட்டைகள் எல்லாம் பொரிச்சதுக்கு அப்புறம் அந்த கழுகும் கோழிகளோடு சேர்ந்து வளர ஆரம்பிக்குதுங்க. தானும் ஒரு கோழிங்கிற மனநிலையில தான் அது வளருது. ஒரு நாள் இந்த கழுகு அந்த கோழிகளோட நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப வானத்துல பெரிய கழுக பாக்குதுங்க. வருத்தத்தோட மத்த கோழிகள் கிட்ட சொல்லுது, பாருங்க வானத்துல அந்த கழுகு எவ்வளவு கம்பீரமா பறந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கழுகெல்லாம் வானத்துல பறக்கணும்னே படைக்கப்பட்டது.
நம்ம எல்லாம் கோழிகள்ங்கிறதுனால இப்படி கீழே நடந்துதான் போனோம் அப்படின்னு வருத்தத்தோட சொல்லியிருக்குங்க. கடைசி வரைக்கும் அந்த கழுகு தான் ஒரு கோழிங்கிற நம்பிக்கையில வாழ்ந்து அது இறந்து போயிருக்குங்க. தான் யாருங்கிறத உணராமையே அது வாழ்ந்து இறந்து போயிருக்கு. அது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. நம்ம எல்லாருமே கழுகுங்க. அந்த இறைவனுடைய துகள் நமக்குள்ள இருக்கு. ஆனா இதை உணர விடாம மனம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு? நெகட்டிவான எண்ணங்கள் மூலமாக நம்மளை கோழின்னு நம்ப வச்சுக்கிட்டு இருக்குங்க. கஷ்டங்களும் போராட்டங்களும் நம்ம வாழ்க்கையில வரும்போது இதை கடந்து உன்னால போக முடியாது, உனக்கு தனித்துவம் கிடையாது, திறமைகள் கிடையாது அப்படிங்கிறத நம்மளை நம்ப வச்சிருதுங்க. இதனால ஒரு குறுகிய வட்டத்துல நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை நம்ம உணரும் போது நம்ம யாருங்கிறது நமக்கு தெரியுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நம்மளால கடந்து போக முடியுங்கிற ஒரு புரிதலோட நம்மளால செயல்பட முடியும். இறைவன் நம் மூலமாக இங்க அனுபவங்கள் பெற்றுக்கொள்றாருங்க. அதனால எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அதை கடந்து செல்வதற்கான ஆற்றலை இறைவன் நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்துவாருங்க. நம்ம வாழ்ற இந்த பூமி கர்மாக்கு உட்பட்டதுங்க. இங்க துன்பங்கள் துயரங்கள் இருக்கதான் செய்யும். இத தேர்ட் டைமென்ஷன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது அதை கடந்து செல்வதற்கு நம்ம ஃபோர்த் டைமென்ஷன் மற்றும் ஃபிஃப்த் டைமென்ஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணணுங்க. ஃபோர்த் டைமென்ஷன்ங்கிறது ஆன்மீக உலகம், ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். ஃபிஃப்த் டைமென்ஷன்ங்கிறது இறைத்தன்மைங்க, காட்லினஸ். இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் போராட்டங்கள் நம்மளால கடந்து போக முடியுங்க. ஆனா இங்க என்ன தெரியுமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம வாழ்க்கையில துன்பங்களும் துயரங்களும் வரும்போது நம்ம கவலை பயம் சார்ந்த உணர்வுகளை அதிகமா வெளிப்படுத்துறதுனால நம்ம ஒரு கோழிங்கிற ஒரு மனநிலையில வாழ ஆரம்பிக்கிறோம். மனமும் நம்மள அப்படி நம்ப வச்சிருதுங்க. அதனாலதான் நிறைய பேர் விக்டிம் மனநிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. தான் தண்டிக்கப்பட்டதா உணர்ந்து ஒரு குறுகிய வட்டத்துல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நபர் ஃபோர்த் மற்றும் ஃபிஃப்த் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணும்போது தான் ஒரு கழுகுங்கிறத முழுமையா உணர்ந்து பல அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில அவங்க பார்க்க முடியுங்க. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை கடந்து அவங்களால உயர்ந்த நிலைகள் அடைய முடியும். இந்த பூமியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 3 டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஸ்பேஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அது இயங்கிக்கிட்டு இருக்குங்க. இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க ஒரு சேர் இருக்கு, இங்க ஒரு சேர் இருக்கு. இந்த சேர்ல இருந்து எழுந்து வந்து இந்த சேர்ல நீங்க உட்கார்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். நடுவுல ஸ்பேஸ் இருக்கு. இப்படிதான் 3 டைமென்ஷன் வேர்ல்ட் ஆபரேட் ஆகுங்க. மாற்றங்களை உங்களால உடனே கொண்டு வர முடியாது, ஏன்னா அது லீனியரா இருக்கும். ஆனா ஃபோர்த் டைமென்ஷன் ஃபிஃப்த் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இன்ஸ்டன்டா உங்களால போக முடியும். ஏன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடையாது. அதனாலதான் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குங்க. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. மனம் அந்த நேரத்துல நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தி கவலை பயம் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. அப்ப நீங்க 3 டைமென்ஷன் வேர்ல்டுக்குள்ள மாட்டி முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. மாற்றங்கள் ஏற்படுத்துறது ரொம்ப சிரமமா இருக்குங்க, ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா அந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷனை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, அதை ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அற்புதங்களை அதிசயங்களை உங்க வாழ்க்கையில உங்களால நிகழ்த்த முடியுங்க. அப்ப அந்த ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தீர்க்கமான நம்பிக்கையோட இருங்க. மனம் உங்களை கோழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், உனக்கு தனித்துவம் இல்ல, திறமைகள் கிடையாதுன்னு சொல்லும். ஆனா இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல இறைவனுடைய துகள் நான் கழுகு அப்படிங்கிற தீர்க்கமான நம்பிக்கையோட இருங்க. அப்ப இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கனாலே நீங்க ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷனோட தொடர்புல இருப்பீங்க. அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்குங்க. மிட்டேஷ் கட்ரி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரெயினருங்க. அவருக்கு அமிதாப் பச்சன், ரித்திக் ரோஷன் இவங்களெல்லாம் சந்திச்சு அவருடைய கான்செப்ட்ஸை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. 3 டைமென்ஷன் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சவாலா இருக்குங்க. உடனே எல்லாம் இது நடக்காது, பல வருடங்கள் கூட ஆகலாம். ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணார். தீர்க்கமான நம்பிக்கையோட இருந்தாருங்க. தொடர்ந்து அவர் காட்சிப்படுத்தல் பண்ணாரு. உங்களை எல்லாரையும் சந்திச்சு அவருடைய கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. என்ன தெரியுமா நடந்தது? ஒரே வாரத்துல அவர் அமிதாப் பச்சனை சந்திச்சிருக்காருங்க. அடுத்த வாரத்திலேயே ரித்திக் ரோஷன் அவர்களையும் சந்திச்சு அவருடைய கான்செப்ட்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மிட்டேஷ் கத்ரியை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு கழுகு அப்படிங்கறத அவர் உணர்ந்தாருங்க. தான் இறைவனுடைய துகள் அப்படிங்கறத அவர் முழுமையா உணர்ந்தனாலதான் ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணி இந்த அற்புதத்தை அவரால் நிகழ்த்த முடிஞ்சது. இந்த பூமியில வாழ்ந்த மகான்கள் எல்லாருமே ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணனாலதான் பல அற்புதங்கள் அவங்க வெளிப்படுத்தினாங்க. 2012 ஜோ சால்வடார் ஆல்வராங்காங்கிற நபர் அவருடைய நண்பரோட சேர்ந்து கடலுக்கு போட்ல மீன் பிடிக்க போறாருங்க. அப்ப புயல்ல மாட்டிக்கிறாங்க. அவருடைய போட் சேதமடையுது, போட்னுடைய மோட்டர் எல்லாம் உடைஞ்சிருதுங்க.
திசை மாறி போயிடுறாங்க. அவர்னால திரும்ப வரவும் முடியலங்க. எங்க இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியலங்க. வாரங்கள் ஆகுது, மாதங்கள் ஆகுது. அந்த உடஞ்ச போட்டுக்குள்ளேயே தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க. ஆல்வரங்காவுடைய நண்பர் நம்பிக்கை இழந்துறாருங்க. இனிமேல் தன்னால உயிரோட இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிடுறாரு. அவர் 3 டைமென்ஷன் வேர்ல்ட்ல வாழ ஆரம்பிக்கிறாரு. கவலை, பயம் சார்ந்த உணர்வுகளை அதிகமா வெளிப்படுத்துறாரு. இதனால அவர் இறந்து போயிடுறாருங்க. ஆனா ஆல்வரங்கா பொறுத்த வரைக்கும் அவர் நம்பிக்கை இழக்கலைங்க. நிச்சயமா அவர் உயிரோட இருப்பாருங்கிறத அவர் நம்புறாரு. அவருக்கு இறைவன் மேல அதிகமான நம்பிக்கைங்க. நிச்சயமா இந்த சூழ்நிலையில இருந்து இறைவன் தன்னை மீட் எடுத்துருவாருங்கிற நம்பிக்கை அவர் இழக்கவே கிடையாது. 4th and 5th டைமென்ஷனை ஆல்வரங்கா ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அந்த போட்ல வர்ற பறவைகள், கிடைக்கிற மீன்களை சாப்பிட்டு அவர் உயிரோட இருக்காருங்க. மழை தண்ணீரை குடிக்கிறாரு. ஆல்வரங்காவுடைய மனம் நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வருதுங்க. தற்கொலை எண்ணங்கள்லாம் அவருக்கு வந்ததா சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி நேரத்திலையும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 4th 5th டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தீர்க்கமான நம்பிக்கையோட இருக்காரு. இறைவன் மேல அதிகப்படியான பக்தியோட இருக்காருங்க. இதனால என்ன தெரியுமா நடந்தது? கிட்டத்தட்ட 13 மாதங்கள் அவர் அந்த உடஞ்ச போட்ல இருந்திருக்காருங்க. மெக்சிகோல இருந்து மார்ஷல் ஐலாண்ட்ஸ் வரைக்கும் 6600 கிலோமீட்டர் அந்த உடஞ்ச போட்லயே அவர் பயணம் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துல மக்கள் அவரை பார்த்து காப்பாத்திருக்காங்க. அவர் மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இறைவன் மேல உள்ள நம்பிக்கை தான் என்னை காப்பாத்துச்சு. என் கூட வந்த நண்பன் நம்பிக்கை இழந்தனாலதான் அவன் இறந்து போயிட்டான். நான் இறைவனுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு இருக்காருங்க. ஆல்வரங்கா பொறுத்த வரைக்கும் 4th and 5th டைமென்ஷனோட அவர் தொடர்புல இருந்ததுனாலதான் இந்த மாதிரி ஒரு அற்புதம் அவர் வாழ்க்கையில நிகழ்ந்ததுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷன்ல கூட இருக்கலாங்க. இந்த 3 டைமென்ஷன் வேர்ல்டுக்குள்ள மாட்டி முழிச்சிட்டு இருக்க போறீங்களா, இல்ல 4th 5th டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்த போறீங்களா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து தியானம் பண்ணுங்க. 20 நிமிஷமாவது காலை மற்றும் இரவு தியானம் பண்ணுங்க. ஆத்மார்த்தமா இறைவனுக்கு நன்றி உணர்வு பிரார்த்தனை வெளிப்படுத்துங்க. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் இதுலயும் பாசிட்டிவான விஷயத்தை பார்க்க ஆரம்பிங்க. அதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இடைவிடாமல் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. மந்திர ஜபம் பண்ணுங்க, மந்த்ரா சாண்டிங் பண்ணுங்க. இதன் மூலமாக 4th 5th டைமென்ஷனை நீங்க ஆக்சஸ் பண்ணி உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க. அந்த பிரபஞ்ச பேராற்றல் இறைவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் உங்க வாழ்க்கையில வந்தாலும் நீங்க நம்பிக்கை இழந்துடக்கூடாதுங்க. இறைவன் எனக்குள்ள இருக்காரு, என் வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்குங்கிற நம்பிக்கையோட நீங்க இருக்கும்போதுதான் அந்த 4th 5th டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணி அந்த இறையாற்றல் மூலமாக உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நீங்க நிகழ்த்த முடியுங்க. ஆல்வரங்கா அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தின அந்த இறை சக்தி உங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை நிகழ்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது என்று இறைவன் கூறுகிறார். நன்றி சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை அவர்களுக்கு வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம 2 ஆடியோக்கள் கேட்டிருக்கிறோம். சகோதரி டைகர் சந்திரவாசி அவர்கள் அனுப்பி வைத்த ஆடியோவையும் சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் அவர்கள் அனுப்பி வைத்த ஆடியோவையும் கேட்டிருக்கோம். இதில் முதல் ஆடியோவான சகோதரி டைகர் சந்திரவாசி அவங்க அனுப்பி வைத்த ஆடியோவில் ஒரு அதி அற்புதமான கருத்தை சொன்னாங்க. அதாவது இந்த சதுரங்க விளையாட்டு இருக்கிறது அல்லவா, செஸ். இந்த விளையாட்டில் ராஜாவுக்கு ஒரு பவர் இருக்கும், ராணிக்கு ஒரு பவர் இருக்கும், சிப்பாய்களுக்கு ஒரு பவர் இருக்கும். ஆனால் விளையாட்டு முடிந்ததுக்கு பிறகு எல்லாவற்றையும் ஒரே பெட்டியில் தான் போட்டு மூடி வைப்பாங்க அப்படிங்கிற அந்த அதி அற்புதமான தத்துவம் உண்மையிலேயே இதை மனதில் எல்லாருமே கொள்ளணும். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நாம் தான் பெரிய நபர்கள், நாம் சொன்னதான் நடக்கும், நம்ம கேட்டதை அப்படிங்கிறது இந்த உலகம் செய்யும் அப்படின்னு நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நான் உலகம் சொல்கிறது உலக மக்களை சொல்கிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம்தான், அப்புறம் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளக்கூடியது இந்த சதுரங்க விளையாட்டில். ராஜாவாகட்டும், ராணியாகட்டும், சிப்பாய்களாகட்டும், விளையாட்டு முடிந்ததுக்கு பிறகு எல்லோரும் ஒரு பெட்டிக்குள் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் உணர்ந்துட்டா போதும். ஏமாற்றம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்காது, மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பொழுதுமே இருக்காது என்பதை இந்த அற்புதமான ஆடியோவில் அந்த ஒற்றை கருத்து என்னை ரொம்ப கவர்ந்திருந்தது. ஸோ அதைத்தான் நான் இன்றைக்கி தலைப்பாகவே வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கேன். ஸோ தொடர்ந்து நான் எனக்கு இறைச்சல் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது. உங்களுக்கு கேட்காத வண்ணம் நான் அதை ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இருப்பினும் அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்க முடியாமல் இருக்குது. ஸோ நம்ம 2 ஆடியோக்களுக்கான விளக்கத்தையும்
நாளைக்கு நம்ம வந்து கட்டாயமாக பார்க்கலாம். இப்பொழுது இந்த அற்புதமான ஆடியோக்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது நன்றிகளை தெரிவித்து நம்மளுடைய 42வது நிமிடத்தை நிறைவு கொண்டு வரலாம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.